வணக்கம். இப்பதிவில் 96 தத்துவ பாடலுக்கான விரிவுரை பற்றி காண்போம். உறுதியாம் பூதாதி யோரைந்தாம் உயர்கின்ற பொறியைந்து புலனைந்தாம். பூதாதி யோரைந்தாம் பூதம் 5. பூதம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பூதம் 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மண் அல்லது பிருத்வி, எர்த் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் நீர், அப்பு, வாட்டர். தீ அல்லது தேயு, ஃபயர். வளி அல்லது வாயு, விண்ட். ஆகாயம் அல்லது விசும்பு, ஸ்பேஸ். பொறி 5. பொறி 5 இருக்கு. என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. புலன் 5. புலன் 5 அதை பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன புலன்கள் இருக்கு? சுவை அல்லது ரசம், ஒளி அல்லது ரூபம், ஊறு அல்லது ஸ்பரிசம், ஓசை அல்லது சப்தம், நாற்றம் அல்லது கந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கருதியாங் கண்ம விந்திரியம் 5 கடிதான ஞான விந்திரியம் 5. கண்மேந்திரியங்கள் 5, அதாவது தொழில் உறுப்புகள் 5 என்னென்ன அப்படின்னா, கை அல்லது பாணி, கால் அல்லது பாதம், வாய் அல்லது வாக்கு, கருவாய் அல்லது உபத்தம், எருவாய் அல்லது பாயுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஞான விந்திரியம் அப்படின்னா கண்மேந்திரிய தன்மாத்திரைகள் அல்லது ஞானேந்திரியம் அல்லது தொழில் உறுப்புகளின் செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஞானேந்திரியம் மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்தல் அல்லது தானம், நடத்தல் அல்லது கமனம், சொல்லல் அல்லது வசனம், மகிழ்தல் அல்லது ஆனந்தம், விடுதல் அல்லது விசர்சனம் அப்படின்னு சொல்லலாம். திருதியான் தீத்தாய கரண 4 திறமான அறிவொன்றும் நாடி 10. கரணம் 4, அந்த கரணங்கள் 4 அல்லது அகக்கருவிகள் 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அறிவு 1, அறிவு 1 அது ஆன்மா. நாடி 10, நாடி 10 இருக்கு. இடகலை அல்லது இடது மூக்கு, பிங்கலை அல்லது வலது மூக்கு, சுழுமுனை அல்லது நடுமூச்சு, சிங்குவை அல்லது உள்நாக்கு நரம்பு, புருடன் அல்லது வலக்கண் நரம்பு, காந்தாரி அல்லது இடக்கண் நரம்பு, அத்தி அல்லது வலசெவி நரம்பு, அலம்புடை அல்லது இடச்செவி நரம்பு, சங்கினி அல்லது கருவாய் நரம்பு, குகு அல்லது எருவாய் நரம்பு அப்படின்னு சொல்லலாம். மருதியாம் வாயுவது 10 ஆகும். மகத்தான வாசயம் 5 கோசம் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயு 10. என்னென்ன வாயு இருக்கு அப்படின்னா, பிராணன் உயிர்காற்று, அபானன் மலக்காற்று, வியானன் தொழில்காற்று, உதானன் ஒளிக்காற்று, சமானன் நிரவு காற்று, நாகன் தும்மல் காற்று, கூர்மன் விழிக்காற்று, கிரிகரன் கொட்டாவிக் காற்று, தேவதத்தன் இமைக்காற்று, தனஞ்சயன் பீங்கக் காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசையம், ஆசையம் 5 இருக்கு. ஆசையம் அல்லது விடயம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன இருக்கு? அமர்வாசயம், அதாவது ஆமாசயம் அப்படின்னு சொல்லலாம். பகர்வாசயம் அல்லது பரக்வாசயம், சலவாசயம் அல்லது ஜலவாசயம், மலவாசயம் அல்லது மலாசயம், சுக்லாசயம் அல்லது சுக்லவாசயம் அப்படின்னு சொல்லலாம். கோசம் 5. என்னென்ன கோசம் இருக்கு? அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஞ்சவே ஆதாரம் 6 ஆகும். அரிய மண்டலம் 3 மலம் 3ஆம். ஆதாரங்கள் 6 இருக்கு. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினி. மண்டலம் 3 அக்கினி மண்டலம், ஆதித்ய மண்டலம், சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மலம் 3
ஆணவ மலம். ரெண்டாவது காமிய மலம் அல்லது கண்ம மலம். மூணாவது மாயை மலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொஞ்சவே தோட மூன்றீடனை மூன்றோதகமாய் குணம் மூன்று வினை இரண்டாம். தோடம் மூன்று என்னென்ன தோடம் அல்லது தோஷம் அப்படின்னு சொல்லலாம். வாதம் வலி, பித்தம் அழல், கபம் அயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினை இரண்டு. அடுத்து ஈடனை மூன்று. பொருட்பற்று அல்லது அர்த்த வேடனை, மக்கட்பற்று அல்லது புத்திர வேடனை, உலகப்பற்று அல்லது உலக வேடனை. குணம் மூன்று. சத்துவ குணம் அமைதி, ராஜசம் குணம் மனவெழுச்சி, தாமசம் குணம் மயக்கம். வினை இரண்டு. நல்வினை தீவினை. தஞ்சவே ராகம் 8 அவத்தை 5 தயங்கியதோர் கருவிகள்தான் 96. ராகம் 8. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், இடும்பை, அகங்காரம். அவத்தை 5. நனவு அல்லது சாக்கிரம், கனவு அல்லது சொப்பனம், உறக்கம் அல்லது சுழுத்தி, பேருறக்கம் அல்லது துரியம், உயிர்ப்படக்கம் அல்லது துரியாத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா கருவிகளும் சேர்ந்தது தான் 96 தத்துவங்கள். இதை 20 தலைப்புகளில் பிரித்து கொடுத்துருக்காங்க. மேற்கூறிய 96 தத்துவங்களுக்கான விரிவுரை பற்றி அடுத்த பதிவில் தெளிவாக